கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போராட்டமானது சற்றும் எழுச்சி குறையாமல் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது. இங்கு குவிந்துள்ள மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போல பீட்டா அமைப்பை வெளியேற்ற வேண்டும், பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் சேலத்தில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த போராட்டம் ஒருபுறம் இருந்த போதிலும் கூட முள்ளுவாடி கேட் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் சாலையில் ஒரு குழுவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நேற்று தொடங்கப்பட்ட ரயில் மறியல் போராட்டமானது பல மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இரவு பகல் பாராமல் ரயிலை அதே இடத்தில் மறித்து நிறுத்திய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை முன்வைத்து ரயில் மீது ஏறி கோஷங்களை எழுப்பியபடி இருக்கின்றனர். தமிழக முதல்வர் தமிழகத்தில் அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்த போதிலும் கூட அந்த உத்தரவை உறுதி செய்து உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். அதே போல இனி வரும் காலங்களிலும் தடையில்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை தங்களது போராட்டம் ஓயப் போவதில்லை என இங்கு குவிந்துள்ள அனைவரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.